திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செக் வைக்கணும். அடுத்த தேர்தலில் இதை ஃப்ளாஷ் பண்ணணும். முதல் தீர்ப்பு நான் சொன்ன மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை கையில் இருந்தது. இப்போ அழகா இந்து முன்னணி கையில் போயிருக்குது. வெளியே இருந்து ஒருத்தர் இந்து முன்னணி அட்டாக் பண்றாரு, உள்ள இருந்து இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்றது யாரு? உள்ள இருக்கிற ராசப்பட்ட இருக்கிற தலைமை குருக்கள். அப்ப இவங்களோட அஜெண்டா இப்போ உருவாக்கப்பட்டது இல்லை, அது 50 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்க வெப்சைட்ல போட்டுட்டு தானே வராங்க, நாங்க இதை மாற்ற போகிறோம். அப்ப எங்களுடைய உள்நோக்கம் இந்த இடத்துல மாற்றணுங்கிறது தானே தவிர, இந்த தீபத்தூள்ல தீபம் ஏற்றுறதுங்கிறது ஒரு வழிமுறை தானே தவிர, எங்களோட நோக்கம் அப்படிங்கிறத வெப்சைட்ல போட்டுட்டு தான் வராங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் பல மாநிலத்தவர்கள் வந்தாங்க, இம்பீச்மெண்ட்ல எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. இப்போ இம்பீச்மெண்ட் தப்பாச்சா? இப்போ எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்கிட்டு வாங்க. சரி, இந்த தீர்ப்பு சரின்னு சொன்ன அடுத்த 2 நீதிபதிகள் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வர போறீங்களா? சனாதனத்தை ஒழித்து கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் தான் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். சனாதனத்தை காத்துல பறக்க விட்டது யார்? ஏன்னா கந்தூரி விழா நடந்தா தானே இவங்களுக்கு நல்லது. இந்து முன்னணிக்கு கந்தூரி விழா நடக்கணும், தமிழ் விழா நடக்கக்கூடாது, இந்து விழா நடக்கக்கூடாது. அப்போ தானே இது அரசியலில் ஒரு பேசு பொருளாகும். வாக்கு வாங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியும்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார், இன்னொரு அமைச்சர் நாமமா திருநீரா இப்படியெல்லாம் ஆபாசமாக கொச்சையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீர்ப்பு பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, சமய நல்லிணக்கத்துக்கு இதை நீங்க பயன்படுத்திருக்கணும், இதுல தேவையில்லாம அரசியலை உட்கொண்டு இது வேற பிரச்சனையை நீங்க மாத்த பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியை நீங்க சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். நீங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து முன்னில இருந்து இப்போ வரைக்கும் இதே கருத்தை தான் முன் வச்சுட்டு வரீங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி வரவேற்கிறீங்களா? இப்ப திருப்பரங்குன்றத்தில் 1990களில் வந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த தர்காவுக்கு உண்டான பகுதி, அதற்கு சொந்தமான பகுதியிலிருந்து 15 மீட்டர் தள்ளி யார் வேணாலும் அங்கே தீபம் ஏற்றலாம், கோயில் நிர்வாகமும் ஏற்றலாம், பொதுமக்களும் ஏற்றலாம், எத்தனை பேர் வேணாலும் ஏற்றிக்கலாம். ஆனால் எல்லாரும் கோயில் நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்கித்தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும்னு 1990 வந்துச்சு. 90லேருந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் இருந்தும் நாங்களும் 90லேருந்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கேன் தீர்ப்பு இருக்குது. பிறகு 2014 திருப்பியும் வழக்கு தொடுக்கப்படுகிறது. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகிவிடும், பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால் நாங்கள் இப்போ ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பழனி ஆண்டவர் கோயில் உச்சியில் தான் ஏற்ற முடியும், ஏற்றுறதை நாங்கள் தடை செய்யலை, ஆனால் அந்த தீபத்தூண்கிட்ட ஏற்ற முடியாது. 15 மீட்டருங்கிறதெல்லாம் தீர்ப்பு இருந்தால் கூட செயல்படுத்த முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். சரியா? 96ல் வந்த தீர்ப்பு ஒரு 20 வருடங்கள் கழித்து 2016 சட்டம் ஒழுங்குன்ற அன்றைய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. 30 வருடம் கழித்து, 96க்கு பிறகு 30 வருடம் கழித்து இன்றைய நீதிபதி அதை ஏற்க மறுக்கிறார். இன்றைக்கு காலம் எவ்வளவு மாறிடுச்சு, 30 வருஷத்தில் எவ்வளவு மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ அங்கே கோயிலுக்கு மலைக்கு மேலே போகிறதுனால, தீபம் ஏற்றுறதுனால தர்காவுக்கு சொந்தமான பகுதியிலேருந்து 15 மீட்டர் தள்ளி இருக்கணுங்கிற ஏற்கனவே உள்ள தீர்ப்பை செயல்படுத்துறதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னா இந்த காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாருங்கள், எவ்வளவோ அறிவியல் பூர்வமாக நம்ம காவல்துறை முன்னேறிவிட்டது. இந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டும்போது 20 வருடங்களுக்கு முன்னாடி அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இதை அனுமதிச்சிருக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கும் அதே எத்தனை தடவை தான் அதே பாட்டை பாடுவாங்க, சட்டம் ஒழுங்கு. இதுக்கு இடையில் அந்த தர்காவில் நடக்கிற விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து அவர்களது முறை எப்படி இருக்குதோ அதே முறைப்படி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தடவை வாதம் வருமா வராதாங்கிறத யோசிச்சிருக்கணும். சரி, இந்த தடவை வழக்கு போடுறாங்க, இந்து முன்னணியினர் தான் வழக்கு போடுறாங்க. அவங்களோட உள்நோக்கம் தெளிவாக தெரியுது. அரசியலுக்கு அந்த வரும் தேர்தலை குறி வச்சு தான் அவங்க போடுறாங்க. தெரியும். இப்போவாவது ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு விழித்து கொண்டிருக்கணுமா வேண்டாமா? இதில் அரசை குறை சொல்வதை விட அந்த இந்து சமய அறநிலையத்துறையை தான் முழுக்க நாங்கள் குற்றம் சாட்டுவோம். ஏன்னா அரசுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதில் திருப்பரங்குன்றத்துக்குன்னு அவங்க ரொம்ப செலுத்த முடியாது. அதுக்கு தான் துறை, இந்து சமய அறநிலையத்துறை வச்சுருக்காங்க. அப்போ துறையில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்?
மொத தடவை எடுக்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலத்தில் இது வந்து வேடிக்கையாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடவை எளிதாக விட போகிறதில்ல, நீங்கள் ஏன் கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற பல கேள்விகளை வாய்தாவிலே கேட்டிருக்கார். அப்போ அப்போ அரசாங்கம் அப்போவாவது இந்து சமய அறநிலையத்துறை அப்போவாவது முழிச்சிட்டு, இது ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்குது, இதை ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடாது. ஏன்னா 2014 இப்போ இருக்கிற மாதிரியே எடுத்துக்கொள்ளுங்கள்ட்டு தீர்ப்பு 2 நீதிபதி தீர்ப்பு இருக்குது. 2 நீதிபதி தீர்ப்பை மாற்றணும்னா ஒரு நீதிபதி தீர்ப்பு கூடாது, இது 2 நீதிபதி இல்லை அதற்கு மேற்பட்ட நீதிபதிகளை வச்சு நம்ம வழக்கு நடத்தணுங்கிறத வாய்தாவிலே இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கணுமா வேண்டாமா, எச்சரிக்கையாக இருந்திருக்கணுமா வேண்டாமா? இப்போ கொண்டு போயிட்டு நீதியரசர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரேன், இது கொண்டு வரேங்கிறதெல்லாம் அது வேடிக்கையாக இல்லையா? முதல்ல அதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்திருக்கணும். அந்த இடத்துல 2வது தவறு. முதல்ல சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது முதல் தவறு. 2வது தவறு இந்த 2 நீதிபதிகள் பெஞ்சுக்கோ இல்லை அதை விட அதிகமான நீதிபதிகள் உள்ள பெஞ்சுக்கோ இதை கொண்டு போயிருக்கணும். ஏன்னா தடவையே சாமிநாதன் நீதியரசர் அவர்கள் தெளிவாக கொஞ்சம் கடினமாகவே அரசாங்கத்தை பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். ஆனா அரசு சார்பில் இருந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சாட்டினாங்களே நீதிபதி. 3வது குற்றம் 96 தீர்ப்பு வந்துச்சுது. அது என்ன தூணு? விளக்கு தூணா, கிரானைட் தூணா, இல்லை சர்வே கல்லா, இது என்னங்கிறத 96 கணக்கு பண்ணியிருக்கணுமா, பார்த்து இது ஒன்று முடிவு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? இல்லை, அதைத்தான் பண்ணலை. சரி, கடைசியில் தமிழக தொல்லியல் துறை போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஒரு 4 மணி நேரம் ஆய்வு பண்ணியிருப்பாங்க. 4 மணி நேரத்தில் ஆய்வு பண்ணுறாங்க இல்லையா? இந்த இந்த தீர்ப்பு நீதியரசர் சாமிநாதன் வந்து ஏற்றலாம் சொல்லி தடை உத்தரவு போட்டு 144 தடை உத்தரவு, அந்த தடைக்கு ஒரு தடை போட்டு சிஆர்பிஎஸை பற்றி ஏற்றுங்க, இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு போன தொல்லியல் துறை முதல்ல போயிருக்கலாமா வேண்டாமா? இந்த வழக்கிலே பாய்த்திருக்கலாமா வேண்டாமா? வலைத்தளங்கள் பேர் 100கணக்கு மேலே பதிவு இருக்குது. தொல்லியல் துறை ஒன்று இருக்குது, இந்த நம்ம அந்த இதோட நம்ம ஜைன மதத்தவர்களின் சமணர்களோட பள்ளி விளக்கு தூணுன்ட்டு ஒன்று ஒரு பக்கம் இருக்குது, சர்வே தூணுன்ட்டு ஒன்று இருக்குது, தீபத்தூணுன்ட்டு ஒன்று இருக்குது. இவ்வளவு தூண்களையும் இப்படி சொன்னதை இவங்க 4 மணி நேரம் தொல்லியல் துறை பண்ணதை நாள் வாய்தா வரும்போதே பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதா? சரி, தொல்லியல் துறை பண்ண பிறகும் அந்த வாய்தால் என்ன தெரியுமா சொன்னாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? இது வந்து தீபத்தூண் இல்லை, கிரானைட்டு தூணுன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, தொல்லியல் துறையே நம்ம இல்லை இந்து சமய அறநிலையத்துறையே அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, இது கிரானைட் தூணு தான், ஆனால் இந்து மதத்துக்கு உண்டானது இல்லை, சமணர்கள் ஏற்றி வைத்த விளக்கு தூண் அப்படின்னும் இந்து சமய அறநிலையத்துறையே தான் சொல்லுது. அப்போ இது விளக்கு தூண்கிறத இந்து சமய அறநிலையத்துறை சொல்லிச்சுதான். இதை 2 நாளைக்கு முன்னாடி ஏன் கிரானைட் தூணுன்னு ஏன் சொல்கிறீங்க? வாய்தால சர்வே தூணுன்ட்டு நீங்களே தானே சொன்னீங்க, இது இல்லையேன்னு சொன்னீங்களே. அப்போவே நாங்கள் தடவை சொல்லும் போதே இந்த சாமிநாதன் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வலைத்தளத்தில் இன்னும் இது இருக்குது, நாங்கள் உறுதியாக இதை சொன்னோம், இது சர்வே தூண் கிடையாது. ஏன்னா சர்வே தூணுங்கிறது அந்த அந்த லெவலிங் எக்யூப்மெண்ட்டும்பாங்க. இப்போ வந்து தான் தியோடலைட்டு நிறைய வலைத்தளங்களில் தியோடலைட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தியோடலைட்டெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் தியோடலைட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கண்டுபிடிக்கப்படவில்லை. லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கணும்னா அந்த தூணோட மேற்பரப்பு எப்படி இருக்குன்னா சமதளமாக இருக்கணும். அதில் ஒரு குறியீடு ப்ளஸ் மாதிரியோ ஒரு கோடோ போட்டுக்கணும். அந்த கோட்டை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு தான் அந்த லெவலிங் கருவியை, அந்த அளவை கருவியை, மட்ட அளவை கருவியை அதில் வைக்கணும்னா அந்த குறியீடு வேணும். இந்த குறியீடு இருந்தால் தான் அது நில அளவைக்கு உண்டானதுங்கிறத நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, நாங்கள் அதை பார்க்கல, அந்த தூணை பார்க்கல, ஆனால் பள்ளம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பள்ளம் மாதிரி இருக்குதுன்னா அது விளக்குக்கு பயன்படுத்துதாங்கிறத நாங்கள் இந்த தீர்ப்பு நீதியரசர் சாமிநாதன் வர்றதுக்கு முன்னால் இருந்தே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து நாங்கள் வந்து அங்கே கோயிலுக்கு போயிருக்கிறோம், பல ஆண்டுகளாக நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். ஆனாலும் இந்த தூணை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணது இல்லை. எங்களாலே இதை சொல்ல முடியலைன்னா கோயில் நிர்வாகத்தால் சொல்ல முடிஞ்சிருக்கணுமா முடியலை. 4 மணி நேரத்தில் தமிழக தொல்லியல் துறை சொன்னதை முந்தைய சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இது 3வது மிகப்பெரிய குற்றம். அதான் இப்போ அடுத்தது
கோயில் நிர்வாகத்திலேருந்து இன்னொன்று சொன்னாங்க, மோட்ச தீபம் கீழே ஒரு இது எடுத்து கீழே ஒரு தூணை காமிச்சு அதில் அந்த ஆஞ்சநேயர் வந்து கழுத்தை திருப்பிட்டு இப்போ கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கிறத காமிச்சு இங்கே தான் மோட்ச தீபம் தீபம் ஏற்றப்பட்டது அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன் காட்டு பாருங்கய்யா, இங்கே தான் தீபம் ஏற்றிருக்காங்க, அந்த இடத்துல இல்லையா, அந்த இடத்துல சொல்கிறது தப்பு. இதுவும் தமிழக அரசுன்னு சொல்லக்கூடாது, இந்து சமய அறநிலையத்துறை வச்சது. அப்போவும் நாங்கள் தான் சொன்னோம், ஒரு கோயில் நிர்வாகம் அதுவும் அறுவடை வீடுகளில் ஒன்றை வச்சிருக்கிற தமிழக அறநிலையத்துறை மோட்ச தீபம்னா என்ன, மகா தீபம்னா என்னன்னு கூட வேறுபாடு தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. இது மோட்ச தீபம்ங்கிறது என்னன்னா, இறந்தவர்களுக்கு, இறந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய, அவர்கள் மோட்சத்துக்கு போகணும், அதுவும் அகால மரணம் அடைந்தவர்கள், இளம் வயதில் நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ, தற்கொலை செய்து கொண்டு இறந்தாலோ, விபத்துக்கள் இல்லைன்னா கொலையில் இறந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்காக மலை உச்சியில் போய் மோட்ச தீபம் ஏற்பார்கள். இறந்தவர்களுக்கு நற்கதி அடைய வேண்டும்ங்கிறதுக்காக சொல்கிறது மோட்ச தீபம். சிவபெருமானுக்கு அவர் அடிமுடி காணாமல் நின்றதோட வரலாற்றின் வெளிப்பாடு மகாதீபம். ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாமல் மோட்ச தீபத்தோட தூணை போய் மகாதீப தீபம் தூணுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு ஒரு அறநிலையத்துறை, அவங்களுக்கு அறம் தெரியுமா, இது தெரியுமான்ட்டு நாங்கள் முழுக்க கேள்விகள் கேட்டு வச்சுருந்தோம். இது 4வது குற்றம். 5வது முறை என்ன சொன்னாங்க, கடைசியில் வந்துட்டு இது சமணர்களோட இந்த சமணர்களோட பள்ளி அவங்க கூடியிருந்து பேசுறது அப்படின்ட்டு ஒரு வாதம் வச்சாங்க. இது அடுத்த 5வது குற்றம். ஏன்னு கேளுங்க, சமணர்கள் வந்து வாயில் துணி கட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள அறியாமல் கூட வாய் மூக்கை எல்லாத்தையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அறியாமல் கூட பூச்சி, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கூட உள்ளுக்குள்ளே போய் அது இறந்துடக்கூடாது அப்படிங்கிற கொல்லாமையில் உறுதியாக இருக்கிறவங்க. அவ்வளோ பெரிய மலையில், அவ்வளோ பெரிய உயரத்தில் தீபத்தை ஏற்றி வச்சாங்கன்னா பூச்சிகள்லாம் வருமா வராதா? அவ்வளோ பூச்சி கண்ணு முன்னால் செத்து கீழே விழும். இதை ஒரு சமணர்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது. அவர்கள் வந்து குகையில் இருப்பாங்க, சமண படுக்கைகள் இருக்கும், அந்த மலையை ஒட்டி அந்த குடவரை கோயில்களையும் குடவரை குகைகளையும் குடவரை படுக்கைகளையும் அமைச்சிருப்பாங்க. அங்கே வர்றவங்களுக்கு பகலில் சொல்லி கொடுப்பாங்களே தவிர இரவு நேரத்தில் அவங்க எதுவுமே நிகழ்ச்சிகள் வச்சுக்கொள்வதில்லை. அப்படியே அதில் இருக்கிற முன்னோடிகளான இருந்த அந்த அந்த சமண குருமார்கள், அந்த சமண துறவிகள் பேசணுன்னா கூட விளக்கே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர, விளக்கு வச்சுட்டு திறந்த வெளியில் வச்சுட்டு பூச்சிகள் சாகிற அளவுக்கு விட்டு வச்சுட்டு அப்படி ஒன்று அந்த சமணர்கள் முறையில் கிடையவே கிடையாது. இது 5வது குற்றம். சரி, தீர்ப்பு வந்துருச்சு தான். வந்த பிறகாவது அதை செயல்படுத்தியிருக்கலாமா வேண்டாமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது 6வது குற்றம். என்ன செஞ்சாங்க, நாங்கள் வந்து இதை தீர்ப்பு சரி மேல்முறையீடு போங்க, மேல்முறையீடு அரசாங்கம் தானே, எங்கே வேணாலும் போய் இதோட சென்சிட்டிவிட்டிப்பாங்க, இதோட அந்த தன்மையை எடுத்து சொல்லி, இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகிறது, மக்களுடைய அடிப்படை உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி அதை சொல்லி சீக்கிரமாக ஒரு அப்பீலுக்கு போய் அதை இந்த தீர்ப்புக்கு மறுப்பு தீர்ப்பு வாங்கியிருக்கலாம், இல்லை நிறுத்தி வச்சுருக்கலாம் இல்லையா? அதை நிறுத்தி வைக்காமல் நாங்கள் ஏற்ற மாட்டோம், கோயில் அந்த நீதிபதி தீர்ப்பை புறக்கணிப்போம்னு தெரிஞ்சே ஒரு அரசாங்கம் செய்யலாமா? அரசாங்கம் தான் அதை பின்பற்றணும், நீதிமன்றத்தை பின்பற்ற வேண்டும். அந்த மக்களாட்சியின் 4 தூண்களில் ஒன்று அரசாங்கம், ஒன்று நீதித்துறை. இது சொன்னதை நாங்கள் மறுப்போம்னா அதாவது அப்பவும் அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாரு, கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும். யாராவது தனிப்பட்ட வழக்கு தொடுத்தவர் ஏற்றணும்ன்ட்டு நீதியரசர் வந்து சொல்லவே இல்லை, கோயில் நிர்வாகம் ஏற்றணும். அதை பார்க்கறதுக்கு 6 பேர் மட்டும் போடும், 6 பேர் கூட 4 பேர், அந்த வழக்கு தொடுத்ததில் உள்ள 6 பேர் 4 பேர் 10 பேர் போங்க. நாங்கள் இப்போ 10 பேரை வச்சுட்டு அவங்க அங்கே போய் மேலே ஏற்றிருக்கலாமா வேண்டாமா? எளிதாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்குதுப்பா, இருக்குதா, 96லேருந்தே இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இந்துக்களின் மனங்கவர்ந்த ஒரு ஏற்கனவே இவங்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி, நாத்திக கட்சி, இந்துக்கள்னால் அமைச்சர்கள்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்க, என்னெல்லாம் ஆபாசமாக பேசுகிறார்கள். நான் இந்து கோயில்னால் இடிப்பேன், அது வாக்கு வாங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியும்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார். இன்னொரு அமைச்சர் வந்து நாமமா திருநீரா இப்படியெல்லாம் ஆபாசமாக கொச்சையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இது இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பேர் இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு நல்ல பேர் இந்துக்கள் தீர்ப்பு சொன்னாங்க, செஞ்சிட்டோம். அப்போ என்ன செஞ்சுருக்கணும் அவங்க? 6வது குற்றம் என்ன? இந்துக்களையும் வர வச்சுருக்கணும். தர்கா
அமைப்பாளர்களையும் வர வச்சிருக்கேன், 2 பேரையும் வர வச்சிருக்கேன். தர்காவின் உரிமையாளர்களும் அந்த நிர்வாகத்தர்களும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இந்த எந்த ஒரு முரண்மை இல்லைன்னு தானே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த தூண் வந்து அந்த 15 மீட்டருக்கு உள்ளே இருக்குதா இல்லையா, தர்கா இடத்துக்குள்ளே வருதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. வரலைன்னா நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் தானே அதுக்கு பொருள். உள்ளே வருதா வரலையான்னு தெரியலை, அதனால் ஏற்றக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த தூணுக்கு இதுக்கு இடையில 50 மீட்டர் இருக்குது. டாக்குமெண்ட்டை பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது? 50 மீட்டர். 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை. அப்பா நீ சொன்னல, நீ தானே சொன்ன உள்ளே இருக்குதா இல்லையா, தூண் வந்து தர்கா எல்லைக்குள்ளே வருதா இல்லையான்னு தானே நீங்கள் கேட்டீங்க. இப்போ வரல, பார்த்துக்க. அப்போ ஏற்றலாமா? நீ நீ என்ன சொல்ல, உள்ளே வந்தால் ஏற்றக்கூடாதுன்னு தானே தர்கா நிர்வாகம் சொல்லிச்சுது. ஆனால் உனக்கு தெரியா? சரி. அப்போ நீங்கள் நீதி வந்துருச்சுதா? 96ல் வந்த தீர்ப்பை இந்த அரசாங்கம் 30 ஆண்டுகளாக நடக்காததை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்குமேன்னு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி இருக்க முடியுமா முடியாதா? எவ்வளவு எளிதாக உருவாக்கி இருக்கலாம். இந்து சார்பில் இருந்தும் அவங்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் பண்ணல, முஸ்லிம் சார்பில் இருந்து அவங்களும் தெரிவிக்கல. அப்போ வந்து இப்ப இந்த பாஜக திமுக அப்படின்ற மாதிரி ஒரு மத கலவரத்தை இதுதான் 6வது மிகப்பெரிய தவறு. இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டியது, தர்காவை கூட வேண்டியது, உன் எல்லைக்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது. எல்லைக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறது தானே உன் சந்தேகம். தீர்ந்துருச்சு தான். நீ வா 10 பேர் வா, ஏற்றிடுவோம். அப்படின்னா நல்லிலக்கணம் அங்கே வந்திருக்காதா? 6வது மிகப்பெரிய குற்றம் வந்து அதை உருவாக்காமல் நான் ஏற்ற மாட்டேன்னு எடுத்த ஒரு முடிவு. அதையே முக்கியமா திருப்பரங்குன்றம் அந்த ஒரு இடத்துல வச்சு இவ்வளவு பெரிய காரியங்கள் வருது, இது விஷயங்களா மாத்துறாங்க. ஏன்னா திருவண்ணாமலையிலும் இதே மாதிரி தான் நடக்குது, வருடம் ஏத்துறாங்க. அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையே, திருப்பரங்குன்றம்ல மட்டும் இவ்வளவு பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம இந்த இந்து முன்னணியினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையே நம்ம முழுக்க இது தமிழர்களுக்கான நிலைப்பாடுங்கிறத எடுத்துடவே முடியாது. ஏன்னா இந்த டெம்பிள் ரெனோவேஷன் அது மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு வலைத்தளம் போட்டிருக்கிறாங்க. அதில் தமிழகத்திலிருந்து 70க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணணும், தெங்கிள் ரெக்ளமேஷனோ ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் திருப்பி இந்து கோயில்களாக மாற்ற வேண்டும், இந்து கோயில்களாக புனரமைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது. அப்படின்ட்டு அதை கரெக்டாக அந்த ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் 70க்கும் மேலே கோயில், அதில் 14வதோ 15வதாவது சிக்கந்தர் பாதுஷா தர்கா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இவங்களோட அஜெண்டா இப்போ உருவாக்கப்பட்டதில்லை, அது 50 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு குழப்பம் உருவாக்க வேண்டும். இப்போ இதை அரசாங்கம் சுதாரித்து கண்டுபிடிச்சிருக்கணுமா வேண்டாமா? இப்படியெல்லாம் வராங்க, இதற்காகத்தான் வராங்க. இந்த முன்னணி குறைச்சல் என்ன செய்யுது? அவங்க தான் வெப்சைட்டில் போட்டுட்டு தானே வராங்க, நாங்கள் இதை மாற்றப் போகிறோம். அப்போ எங்களுடைய உள்நோக்கம் வந்து இந்த இடத்துல மாற்றணுங்கிறது தானே தவிர, இந்த தீபத்தூளில் தீபம் ஏற்றுறதுங்கிறது ஒரு வழிமுறை தானே தவிர, எங்களோட நோக்கம் அப்படிங்கிறத வெப்சைட்டில் போட்டுட்டு தான் வராங்க. இதை பார்த்து அவங்க மாறி இருக்கணுமா வேண்டாமா, சுதாரிச்சிருக்கணுமா வேண்டாமா? 7வது குற்றம் திமுக பண்ண 7வது குற்றம் இந்த குற்றம் தான். அதை சுதாரிக்காமல் இந்து முன்னணியை விடுறது. இப்போ இந்து சமய அறநிலையத்துறை கையில் இருந்தது, 10 பார்வையாளர்களை வச்சு போய் இது இஸ்லாமியர்களோட ஆதரவோடு இது முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த என்ன செய்யறா முடியாதுன்னு சொன்ன உடனே நீதியரசர் என்ன சொல்கிறாரு, நீயே 10 பேர் போ. யார் வழக்கு தொடுத்த 10 பேர், அவங்க வந்து கோயில் நிர்வாகமும் எதுவும் அவங்க இல்லை, நீங்கள் போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு நான் சிஆர்பிஎஃப் அனுப்புகிறேன், இங்கே நீதிமன்ற பாதுகாப்பில் உள்ளவங்களை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இந்த ஒரு மத்திய அரசாங்கத்தின் படைக்கும் மாநில அரசாங்கத்தின் போலீஸ் துறைக்கும் காவல்துறைக்கும் 2க்கும் முரணை உருவாக்குனது 8வது குற்றம். இது 2க்கும் முரணை வந்துருச்சுதா? 144 போட்டேங்கிறாங்க, 144 போடலைங்கிறாங்க. அப்போவும் அந்த இந்து முன்னணியினர் என்ன சொல்கிறாங்க, 144 தடை வந்து 4 பேரும் அதுக்கு மேலே கூடுனா தான் அந்த 144 தடை வரும். நாங்கள் 2 பேர் போகிறோம். இவங்க தான் 50 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டாங்களே இதை கோயிலை மாற்றணுன்ட்டு. அப்போ நாங்கள் 2 பேர் போகிறோம், எங்களுக்கு 144 தடை உத்தரவு செல்லாது அப்படின்னும் விவாதம் வைக்கிறாங்க. அப்பவும் நிர்வாகம் ரெவென்யூவும் அதாவது வருவாய்த்துறையும் காவல்துறையும் அதையும் மறுத்து வச்சுட்டாங்க. இப்போ இவங்க மேலே போனாங்க, ஏற்ற முடியவில்லை. 8 குற்றங்கள் ஆயிடுச்சுதா?
இதோட என்னன்னா கூட பரவாயில்ல, 9வது குற்றமாக தீர்ப்புக்கு 2 நீதிபதிகள் தீர்ப்புக்கு போச்சுது. அந்த 2 நீதிபதிகளும் எப்படி இருந்தாலும் நீதிபதி சொன்னதை, ஒரு நீதிமன்ற ஆணையை நீங்கள் புறக்கணித்தது தப்புங்கிறத நாள்ல இருந்தே இந்த இந்த 2 நீதிபதி அமர்வு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இருக்கிற நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் சொன்ன அந்த தீர்ப்புக்கு தடை உத்தரவு வழங்க முடியாதுங்கிறது முதல்ல சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் 9வது குற்றம் அந்த இம்பீச்மெண்ட்டுக்கு போனது. இப்போ என்னாச்சு, கடைசியில் இப்போ எல்லா தீர்ப்பும் எல்லாம் வந்து நீதியரசர் சொன்ன தீர்ப்பு சரியானது அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ சரியான தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதி மேலே நீங்கள் இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு அரசியலில் இருக்கிற வட இந்திய கட்சிகள், எல்லா கட்சிகளையும் உங்களை கூட்டணி வச்ச பாவத்துக்காக அவ்வளவு கட்சிகளையும் பதவி விலகணும்னு போய் மனு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது அந்தந்த கட்சியை அந்தந்த மாநிலத்தில் எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும் பாருங்க, யோசித்து பாருங்க. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான். நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து சனாதனம் இறந்து விட்டது, சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் ஒழிப்போம், அது வந்து டெங்கு மாதிரி அதை 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 வந்து கட்டுப்படுத்தவும் கூட கூடாது, மொத்தமாக ஒழிக்க வேண்டியது இப்படின்னு சொன்னப்போ வட இந்தியாவில் எந்த கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை. இவங்க தான் பல மாநிலங்கள்லேயும் வழக்கு போட்டாங்க. எல்லாம் திமுக வந்து தனியாக தான் சந்திச்சுட்டு இருக்க தவிர வட மாநிலத்தவர்கள் வரல. ஆனால் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் பல மாநிலத்தவர்கள் வந்தாங்க. இம்பீச்மெண்ட்டில் எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. இப்போ இம்பீச்மெண்ட் தப்பாச்சா? இப்போ எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்கிடுவாங்க? சரி, இந்த தீர்ப்பு சரின்னு சொன்ன அடுத்த 2 நீதிபதிகள் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறீங்களா? அப்போ இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் அப்படியே ஒரு சிக்கலில் நல்லா வலுவாக மாட்டிக்கொண்டார்கள். இதுக்கிடையில் இந்து முன்னணியினர் அப்போ சனாதனம் ஒழிக்க வேண்டும் சொன்னப்போவே அப்போவும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கு சார்பாக பேசுனது இந்து வேத மரபு இயக்கத்திலேருந்து நாங்கள் தான் பேசுகிறோம். சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, அது ஏற்கனவே அழிந்து போய்விட்டது. அப்படி அழிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இப்படி பேசின உதயநிதி அவர்கள் அல்ல, இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற இந்து வேத மரபு இயக்கம் அல்ல, சனாதனத்தை ஒழித்து கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் தான் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி குரல் கொடுத்தது நாங்கள் தான் குரல் கொடுத்தோம். ஏன்னா என்ன அடிப்படையில் சொன்னோன்னா, அந்த பிராமணர்களுக்கு வேதத்தில் அந்த அவங்க வடமொழி வேதம் சொல்கிறாங்களே, அதில் 6 தொழில்கள் இருக்குது. வேதம் கற்றல், கற்றுக் கொடுத்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், தானம் பெறுதல், தானம் வழங்குதல். இந்த 6 தான் பிராமணர்கள் செய்யக்கூடிய தொழில். இன்றைக்கி பிராமணர்கள் என்னெல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வக்கீலுக்கு குமாஸ்தாவாக இருக்கிறாங்க, அரசு அலுவலகங்களில் இருக்கிறாங்க, நீதிபதிகளாக இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்போ வேதம் சொன்ன பிராமணருக்கான வேதம் சொன்ன தொழிலை விட்டு அடுத்த தொழிலுக்கு போனது யார்? சனாதனத்தை காற்றுல பறக்க விட்டது யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பறக்க விடலை, இந்து வேத மரபு இயக்கம் பறக்க விடலை, அந்த பிராமணர்கள் தான் அதை விலக்கி வச்சுருக்காங்க. அப்போ சனாதனம் அழித்து கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு காரணம் யார்? வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கும் இந்த பிராமணினரான பிராமணர்கள் தான். திருப்பரங்குன்றம் அந்த கோவிலில் பூசாரியா இருக்கவர் யார் இருக்காங்க? இப்போ பாருங்க, அந்த ராசப்பட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான். இப்போ எல்லாம் இந்த 9 குற்றங்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 9 குற்றங்களும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா? நான் வெளியே இருந்தே சொல்லி நாங்களே பல காணொலி போட்டிருக்கிறோம். இப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறாரு ராசப்பட்டர்ன்ட்டு ஒருத்தர், அவர் தான் தலைமை பூசாரி. இப்போ அவரும் இந்து முன்னணியும் சேர்ந்து தான் வேற ஒரு வழக்கு போட்டாங்க. இதே நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனில் தான் வழக்கு போட்டாங்க. என்ன வழக்குன்னா, 1960களிலேயே நம்ம கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் எப்போ ஒரு அந்த அதாவது சர்வீஸ் ரூல்ஸ்ன்பாங்க,
அது வந்து இந்த நடைமுறை அந்த வேலை எப்படி ஆட்களை எடுக்கணுங்கிற நடைமுறை அதிமுக ஆட்சியில் தான் வந்துச்சு. அது வந்து கலைஞர் ஆட்சியில் சட்டம் வந்தால் கூட யாரும் நியமிக்கப்படலை. அதிமுக ஆட்சியில் தான் அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அந்த ரூல் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த ரூல் தவறு. அந்த ரூல் அடிப்படையில் தான் திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு ஒரு 30 பேரோ 40 பேரோ அங்கே அர்ச்சகர்கள் ஆனாங்க. அவர்கள் கூட மெயின் கருவறையில் ஆகலை. நவகிரகங்கள் அப்படின்ட்டு பரிவார தெய்வங்களுக்கு தான் பூசை பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின் கருவறையில் அவங்க போகலை. இப்போ இப்படி இருக்கிற சூழலில் இந்த 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 ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக இருக்கிறது தான் அந்த ஆணை தப்பு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது. நம்ம அதிமுக அரசு போட்ட அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸில் என்ன சொல்லுதுன்னா, அர்ச்சகர் ஆகிறதுக்கு தகுதி எந்த சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது பழைய சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வச்சு தான் இவங்க போட்டாங்க. அது கூடாதுன்ட்டு யார் போகிறா? இதே ராசப்பட்டரும் இதே அந்த இல்லை அறநிலையத்துறை வந்து உள்ளே தான் வருது. வழக்கு போட்டது வந்து இந்து முன்னணி. 2 பேரும் சேர்ந்து உள்ள நுழையக்கூடாது. ஏன்னா தமிழக அரசாங்கம் 1000க்கும் மேற்பட்ட குடமுழுக்கள் நடத்துது. ஒன்றில் கூட உள்ள தமிழர்களையும் தமிழும் ஓதக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறவர் இந்த ராசப்பட்டர் தான். ராசப்பட்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் 99% கோயில் குடமுழுக்கில் அவர் தான் முதல்ல இருப்பார். அவர் ஒருத்தர், அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிச்சை குருக்கள் ஒருத்தர். இவங்க 2 பேர் தான் முதன்மையாக இருப்பாங்க. 2 பேர் தான் தமிழையும் உள்ளே விட மாட்டாங்க, தமிழர்களையும் உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம், எதிராக தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த முன்னணி இந்து முன்னணி எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் தீர்ப்பு போடுறாங்க. தமிழர்கள் கூடாது, அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு போடுறாங்க. யார் தீர்ப்பு சொல்கிறா? இதே நீதியரசர் தான் சொல்கிறார். அப்போ அங்கே இருந்த கூட்டு இங்கேயும் தொடருது. ஆனால் வெளியேருந்து ஒருத்தர் இந்து முன்னணி அட்டாக் பண்ணுறாரு, உள்ளே இருந்து இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? உள்ளே இருக்கிற ராசப்பட்ட இருக்கிற தலைமை குருக்கள் யாருக்கு கருத்துக்களை சொல்லணும்? அறநிலையத்துறைக்கு சொல்லணும். இவர் இங்கே சொல்கிற மாதிரி இந்த 8 குற்றமும் தெரிஞ்சே இதெல்லாம் மாட்டட்டும்னு தெரிஞ்சே மாட்டி விட்டவர் தான் நம்ம ராசப்பட்டர். உள்ள இருக்கிற ஒரே காரணம் அவர் தான். நானே இந்த 9 குற்றங்கள் சொல்கிறேன்னு, இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? தொல்லியல் துறைக்கு தெரியாதா? அதாவது இந்த முயற்சிக்கு வெளியில் உள்ள, அதாவது ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வேண்டும். எப்படியாவது இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ட்டு இதுக்காக வெளியேருந்து வேலை செய்வது இந்து முன்னணி. உள்ளுக்குள்ளே இருந்தே அறநிலையத்துறை தப்பாக தான் மோட்ச தீபம், அதுக்கு மகா தீபத்துக்கு வேறுபாடு, ஆகமப்படி இங்கே தான் ஏற்றணும். இன்றைக்கு அது 10வது குற்றம். இந்த ஆகமப்படி இந்த நீதியரசர் இந்த 2 பேர் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகமப்படி இது தவறுன்ட்டு எங்கேயுமே சொல்லலை, எந்த எடுத்துக்காட்டும் சொல்லலை. ராசப்பட்டர் தான் சொன்னது. ஆகமப்படி இப்போ ஏற்கனவே ஏற்றி கொண்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவர் கோயிலில் தான் ஏற்றணும், ஆகமப்படி ஏற்றணும்னு சொன்னார். அதுவும் இந்த நீதியரசர்களால் நிராகரிக்கப்பட்டது. அப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு தப்பாக வழிகாட்டுறது இந்த ராசப்பட்டர். ஏன்னா 2 பேரும் கைகோர்த்து கொண்டார்கள். ஏற்கனவே தமிழர்களும் தமிழும் உள்ள நுழையக்கூடாதுங்கிறது குடமுழுக்கிலையும் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தது இதே 2 பேர் தான் கூட்டு சேர்ந்து பண்ணாங்க. இப்போ கூட்டு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்ல சிக்கலில் மாற்றி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கந்தூரி விழாவுக்கு இந்த இந்து முன்னணி உண்மையிலே இந்துக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இந்த இந்து முன்னணி என்ன செஞ்சுருக்கணும்? இவங்க போய் கந்தூரி விழா நடக்குது. கந்தூரி விழானா அந்த தர்காவில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. சந்தனக்கூடு கந்தூரின்னு 2 பண்ணுவாங்க. அது என்னன்னா, அந்த தர்காவில் அதில் ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த சந்தனத்தில் ஒரு பல்லக்கு மாதிரி வச்சு செஞ்சு அதை வச்சு அதில் வழிபடுவாங்க. சந்தனத்தை வச்சு வழிபடுற முறை தான் அந்த சந்தனக்கூடுங்கிறது. அவர் நினைவு நாளில் அதை பண்ணுவாங்க. இந்த சந்தனக்கூடு விழா அதை ஒட்டி பலி கொடுப்பாங்க. அது வந்து இந்த கந்தூரி விழான்னு பேர். இந்த 2 இருப்பாங்க. இந்த கந்தூரி விழாவுக்கு மேலே நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இந்து முன்னணி போயிருக்கணும்ல, போகவே இல்லை. ஏன்னா கந்தூரி விழா நடந்தால் தானே இவங்களுக்கு நல்லது. இந்து முன்னணிக்கு கந்தூரி விழா நடக்கணும், தமிழ் விழா நடக்கக்கூடாது, இந்து விழா நடக்கக்கூடாது. அப்போ தானே இது அரசியலில் ஒரு பேசு பொருளாகும். அதனால் இந்து முன்னணி கந்தூரி விழாவுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? வழக்கம் போல் 100 பேருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. போன தடவைலாம் 100 பேருக்கு அனுமதி. இப்போ சிக்கல் வருது. 10 பேர் போனால் சட்ட ஒழுங்கு கெட்டுருன்னீங்களே, 100 பேர் எப்படி அனுபவிச்சிங்க?
இங்கே தான் இது 11வது தப்பு. இங்கே தான் திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் உள்ள வராங்க. அப்பாவி கிராமி மக்கள், இதுவரைக்கும் நல்லிணக்கத்தில் இருந்துக்கிட்டு இருந்த மக்கள், இன்னுமேலும் இஸ்லாமியர்களை தனது சொந்த சகோதரர்களாக பாதிக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்க, 100 பேரை நீ உள்ளே விட்றிய, நான் தினமும் அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறேன், தினமும் என்னை ஆதார் கார்டு கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு என்னை தொல்லையும் துன்பமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறிய, ஒரு நேரம் அதை கிராஸ் பண்ணி என்னால் ஒழுங்காக வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க முடியலை, ஆதாரை கொடு, இதை கொடுக்குறிய, 100 பேரை மேலே அனுப்புறிய, அப்போ மட்டும் சட்ட ஒழுங்கு வராதான்னா மக்கள் கேட்டாங்க. இந்து முன்னணி கேட்கல. இது 11வது மக்கள்கிட்ட இப்போ தான் முதல்ல அந்த வேறுபாடு வர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையை அப்போ மக்களுக்கு இடையே வர பிரச்சனையாக மக்கள் கேட்குறாங்க. மக்கள் இப்போவுமே இஸ்லாமியர்களை ஒரு வார்த்தை கூட சொல்லல, காவல்துறையை தான் கேட்டாங்க. என்ன தினமும் ஆதார் கார்டை கொடு, இதை கொடுன்னு வீட்டுக்கு போகிற வழியில் சொல்கிறிய, இவங்களை 100 பேரை மேலே விட்டிய, எந்த ஆதார் கார்டை வாங்கின, அந்த ஆதார் கார்டு உண்மைதான்னு உனக்கு எப்படி தெரியும், எதன் அடிப்படையில் 100 பேரை உள்ளே விட்டீங்க? அது ஒரு கோவமா மாறுமா? மாறுது இல்லை, மாறுமா மாறாதா? இங்கே 10 பேர் போகிறதுக்கு முடியலை, நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லாமல் 100 பேர் போயிட்டாங்க. சரி, போனவங்க என்ன செஞ்சாங்க, கொடியேற்றுறாங்க. கொடியேற்றுறது, கொடிமரத்தில் தானே கொடியேற்றணும். அங்கே ஒரு கல்லத்தி, வேறு மரம் இருந்தால் கூட பரவாயில்ல, கல்லத்தி மரம்னு ஒரு மரம் இருக்குது. அதான் நம்ம திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் அந்த கோயிலோட தலை, ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு தலைமரம்னு ஒன்று இருக்கும். தலை விருட்சம்பாங்க, தலை விருட்சம் இருக்கும். அது கல்லத்தி மரம். கல்லத்தி மரம்னா அந்த மரம் மேலே இருக்கிற மரம் தலை விருட்சம் கிடையாது, கீழே இருக்குது கல்லத்தி மரம், கீழே கோயிலில் இருக்குது, அதான் இதே மரம் ஒன்று மேலேயும் இருக்குது, தீபத்தூண் பக்கத்துலேயும் இருக்குது. அப்போ அந்த மரத்தில் போய் கொடியேற்றுறாங்க. அதை மற்ற எல்லா நேரத்துலையும் சொன்னாங்க, சமூக ஊடகங்களில் வரக்கூடாது, கேமரா எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த கொடி மட்டும் அழகாக படம் எடுத்து கல்லத்தி மரத்தில் பறக்கிறத எல்லாம் வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே இது இந்துக்களுக்கு கோவம் வருமா வராதா? என்னுடைய தலைமரச்ச விருட்சம் கீழே இருந்தால் கூட அதே மரத்தில் தான் நானும் கொடியேற்ற, உலகத்தில் எங்கேயாவது எந்த கந்தூரி விழாவுக்காவது, எந்த கோயில்லையாவது, எந்த தர்காவிலையாவது ஒரு மரத்தில் ஏற்றினதா வழிபாடு இருக்குதா? கொடி மரத்தில் தான் ஏற்றணும். உயிருள்ள மரத்தில் ஏற்றினது எங்கேயும் இல்லாத வழக்கம். அதுவும் அந்த கல்லத்தி மரம் கீழே இருக்கிற தலை விருட்சத்து மேலே ஒன்று இருக்குன்னா நான் அதில் தான் ஏற்றுவேன். அப்போ எங்கேருந்து படம் எடுத்தாங்க, எப்படி படம் எடுத்து அதெல்லாம் வெளியே வந்துச்சுது? இப்போ இது எல்லாம் தான், இது எல்லாம் இந்து முன்னணி துணையோடு தான் நடக்குது, உள்ளே இருக்கிற ராசப்பட்டரோட துணையோடு தான் நடக்குது. அப்போ எல்லாம் பிளான் போட்டு வெளியே இருந்து நான் அடிக்கிறேன் இந்து முன்னணி, உள்ளே இருந்து ராசப்பட்டர் அடி. இந்த படம் வெளியே வந்தது, 100 பேரை அனுப்பிச்சது. இதோட நோக்கம் என்ன சார்? எதுக்காக இந்த மாதிரியான? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செக் வைக்கணும், அடுத்த தேர்தலில் இதை ஃப்ளாஷ் பண்ணணும். அப்போ கடவுள்கிட்ட அரசியலை வந்து திணிக்கிறாங்களா? கட்டாயமாக கொண்டு போகிறாங்க. இப்போ முதல் தீர்ப்பு நான் சொன்ன மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை கையில் இருந்தது, இப்போ அழகாக இந்து முன்னணி கையில் போயிருச்சுது. இதன் எதிரொலியாக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? கட்டாயம் இது எப்படி ரிப்ளை, இது எல்லாருக்குமே தெரியும், நான் என் வாயால் அது சொல்ல விரும்புகிறேன். 12வது குற்றம் தான் அந்த எல்லாம் வெளியே வந்தது. அந்த ஃபோட்டோ கிட்டெல்லாம் எப்படி வெளியே வரலாம்? 100 இங்கே 10 பேர் தானே அனுப்பியிருக்கீங்க. தர்கா நிர்வாகம் நான் 10 பேரை பொண்ணுவேன்ட்டு கூப்பிட்டு போவேன்ட்டு 100 பேரை கூப்பிட்டு போவேன்ட்டு சண்டை போடவே இல்லை. அதே 10 பேர் அங்கேயும் சொல்லியிருக்கலாம் இல்லையா, கொடி மரத்தில் ஏற்றாதப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல, கேமரா கொண்டு போகாத, இந்த படத்தெல்லாம் வெளியே கொடுக்காதன்னு சொல்லியிருக்கலாம்ல. இது எதுக்குமே இந்த பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வா மாட்டுன்ட்டு மாட்டிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து உள்ளே இருக்கிற ராசப்பட்டரும் இந்து முன்னணி வெளியே இருந்தும் நல்லா மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சுட்டாங்க. 12 குற்றங்கள். அப்போ மொத்தம் ஒரு நாடகம் மாதிரி அரங்கேற்றி இதில் மக்களை வந்து முட்டாளாக்கி தெளிவான காய் நகர்த்துறதோட நகர்த்தி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இதுல இருந்து வெளியே வர வழி ஏதாச்சும் இருக்கா? இதுக்கு என்ன மாதிரியான நம்ம செய்யணும் சார், இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காம இருக்கா? கரெக்ட். 12 குற்றங்கள் திட்டமிட்டு அரங்கேறி இருக்கிறது. அந்த சதுரங்கத்தை நம்ம நல்லா புரியணும். திட்டமிட்டு போட்டிருக்காங்க, 12 வரிசைப்படுத்தி நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னா உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வரணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க தமிழர்களின் மதம்னா என்ன, தமிழர்களின் மதம் என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது, அதை எப்படி செயல்படுத்த முடியும். அப்போ தெளிவாக மதம் என்ன சொல்லுது, இதை இந்து மதம் என்ன சொல்லுது, இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறான வழிகாட்டுதல்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்களே ராசப்பட்டர் மாதிரி தமிழர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த
அஹ், அந்த மதவாதிகள்கிட்டருந்து விடுபட்டு தமிழர்கள் நலனிலே அக்கறை காட்டக்கூடிய, தமிழர்களின் மதத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்ற, அந்த வடமொழி வேதத்தில் இருக்கிற சூழ்ச்சிகளை நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் மாதிரியான அமைப்புகள் நினைச்சா இதிலிருந்து எளிதாக வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கு அரசாங்கம் முழுமையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அதற்கு அதற்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு எதிர்ப்பாகவும், இந்துக்களின் எதிரியாகவும் பு பு சு அத அ அது சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இத மாத்தணும்னா, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் போன்ற தமிழர்களின் நலனை அக்கறை கொண்ட, தமிழர்களின் மதத்தை புரிந்து கொண்ட இயக்கங்கள்ட்ட நீங்க கேட்டு செயல்படுத்தினா தான் உண்டு. கண்டிப்பா இந்த நிலை மாறும். அமைதி திரும்பும் நம்புவோம் சார். நன்றி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.